ஸோ ஹாய், திஸ் இஸ் விக்னேஷ். இது எட்டனா மொபைல் சர்வீஸ் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு சாம்சங் A23 மாடல் வந்து டெட் கண்டிஷனில் இது வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ ஒரு டெட் செக்ஷனை நீங்கள் வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுறது கஷ்டப்படுறவங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிஷியலாக ஒரு ஃபோன் டெட் கண்டிஷனில் வருது அப்படின்னாக்கா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ ஸ்கேன் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மதர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த விதமான வாட்டர் டேமேஜ் இல்லை, அதே மாதிரி ட்ராப் டவுன் கேசஸும் இல்லை. ஸோ கஸ்டமர் யாருன்னா எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட நீங்கள் கேட்க வேண்டியது ஹிஸ்ட்ரி, ஏன் இந்த ப்ராப்ளம் வந்தது, எதனால் வந்ததுன்றதை. ஓகே, ஸோ கஸ்டமர் இது என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இது வந்து டெட் ஆச்சுன்னு மாதிரி தான் நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இது எப்படி நம்ம டயக்னைஸ் பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டெட் ஃபோன் வருது அப்படின்னாக்கா ஸோ ஃபர்ஸ்ட் டிசி மிஷினில் ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா டிசி மிஷினில் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பிராண்ட்ஸில் வந்து பூட் கேபிள் வந்து யூஸ் பண்ணுறீங்க. நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மல்டிமீட்டர் ப்ரோபே தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் தனித்தனி பூட் கனெக்டர், ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு பேட்டரி கனெக்டர் வருது இல்லையா, ஸோ அது நீங்கள் தேடணுன்றது அவசியம் இல்லை. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் எதில் பழகுறீங்களோ அதில் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குனாக்கா நீங்கள் அதே கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெட் வந்து நான் சப்ளைல வச்சுருக்கேன், பிளாக் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து கிரவுண்டு. ஓகே, இப்போ நான் வந்து என்னோட மதர் போர்டில் சப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நான் மதர் போர்டில் கொடுக்குறேன். ஸோ மதர் போர்டில் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அரௌண்ட் ஒரு 42 மில்லியாம்ஸ் வந்து எனக்கு ஆட்டோ கன்சப்ஷன் மாதிரி எடுக்குது. ஓகே, ஸோ அங்கே தெரியுதுங்களா? ஸோ 42 மில்லியாம்ஸ் வந்து எனக்கு ஆட்டோ கன்சப்ஷன் எடுக்குது. அப்போது இந்த மதர் போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஷார்ட் சர்க்கியூட்டில் இருக்குன்றது அர்த்தம். ஓகே, நீங்கள் ட்ரிகருக்கு முன்னாடி, அதாவது ஆன் ஆஃப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ரீடிங் எடுத்தாலும் ஓகே அது ப்ரைமரி லைனில் தான் இருக்குது. ஓகே, ஸோ ப்ரைமரி லைன் இந்த சென்ஸ் நீங்கள் அதை எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா ஃபோனுக்கான பவர் சப்ளை. ஓகே, ஸோ அதுதான் ப்ரைமரின்றது சொல்கிறோம். ஓகே, அப்போ ஃபோனுக்கான பவர் சப்ளைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று பேட்டரியோட வோல்டேஜாக இருக்கும். ஓகே, பேட்டரியோட வோல்டேஜ் தான் வந்து எல்லாத்துக்குமே சப்ளை ஆகுது இல்லையா. அப்போ பேட்டரியோட வோல்டேஜ்னாக்கா விபேட் நீங்கள் சொல்லலாம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விபிஹெச்சும் நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஸோ இன்னொரு விதம் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த விபிஹெச் ஆர் விபேட் வேற எங்கெல்லாம் டைரக்டாக அதை சோர்ஸ் எடுக்குதுன்றதும் நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ எப்பவுமே நீங்கள் ப்ரைமரி லைன் ஷார்ட் இருக்கும் போது அது எல்சிடியாக இருக்குனாக்கா மொத்தம் 3 லைன்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஒன்று விபேட், ரெண்டாவது விபிஹெச், அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனோட் லைன். ஓகே, ஸோ எல்சிடி ஆனோட் லைனும் நீங்கள் சேர்த்து வந்து நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த மாடலில் ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்காக நம்ம என்ன செக் பண்ணோம், டயட் வேல்யூஸ். ஒரு மதர் போர்டில் வரோம் அப்படின்னாக்கா டயட் வேல்யூலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ மதர் போர்டில் வரீங்க அப்படின்னாக்கா எப்பவுமே டயட் வேல்யூவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம செக் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 லைன்ஸ் தான். ஓகே, ஒன்று விபேட்டு, விபிஹெச் அண்ட் ஆனோட். முன்னாடி நம்ம பேசின மாதிரி இப்போது டயட் மோடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெட்டை வந்து நான் கிரவுண்ட் வச்சுக்கிறேன், பிளாக் ப்ரோப் வந்து செக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதில் விபேட் லைன் இருக்கு இல்லையா, ஸோ விபேட் லைனில் என்ன டயட் வேல்யூ இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ எனக்கு 390 டயட் வேல்யூ வருது. ஸோ அப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து எனக்கு ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னோட விபிஹெச் லைனை நான் செக் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்னோட விபிஹெச் லைனில் நான் டயட் வேல்யூ செக் பண்ணுறேன். ஸோ விபிஹெச் லைனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 312 சம்திங் வருது. ஸோ இதுவும் எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா என்னோட ஆனோட் லைனில் எவ்வளோ டயட் வேல்யூ வருதுன்றதை நம்ம செக் பண்ணணும். ஓகே, இப்போது ஆனோட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ என்னோட கனெக்டர்லேருந்து 3வது பின். ஸோ 3வது பின்னை நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ 3வது பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு ஒரு 113 சொல்லிட்டு வருது. ஸோ ஆனோட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இட்ஸ் 20 வோல்டேஜ் லைன். ஒரு 20 வோல்டேஜ் லைனில் டயட் வேல்யூ வந்து 110ன்றது அப்நார்மல் வேல்யூ. அப்போது எனக்கு ஷார்ட் இருக்கிற லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆனோட் லைன் தான். அப்போ இதனால தான் என்னோட போர்டு வந்து டெட் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வந்து கெஸ் பண்ணலாம், இப்போ யூஸ்வலாக இருக்கிற சாம்சங் A12 சரி இந்த மாதிரி சீரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனோட் லைன் ஷார்ட் ஆகும். ஷார்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னோட அங்கே ஒரு காயில், சீரீஸில் ஒரு காயில் ஒன்று இருக்கும், அந்த காயில் வந்து பேர்ன் ஆகி ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு செட் ஆன் ஆகும். ஓகே, செட் ஆன் ஆகும், பட் லைட்டிங் இஷ்யூவில் வந்து நிற்கும். பட் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு ஆனோட் லைன் ஷார்ட் தான்.
50 மில்லியாம்ஸ் எடுக்குது, பட் ஸ்டில் டெட் கண்டிஷனில் இருக்குது. புரியுதுங்களா? இதில் வந்து எனக்கு லைட்டிங் இஷ்யூவோ கிராஃபிக் இஷ்யூ அந்த மாதிரி எதுவுமே எனக்கு வந்து இல்லை. டோட்டலாக வந்து டெட் கண்டிஷனில் இருக்குது. ஓகே, இப்போது இதோட ஸ்கிமேட்டிக்ஸை நம்ம புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாடலோட ஸ்கிமேட்டிக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதாவது என்னோட ஆனோட் பின். முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் 24P. 24Pனாக்கா 24 வோல்டேஜ் எடுக்கிற லைன் இது. ஓகே, இப்போது இந்த மாடலில் இது எப்படி கொடுத்துருக்கான். அப்போது இதோட லைட்டிங் ஐசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா U7017. ஸோ ஸ்கிமேட்டிக்கில் போடுறேன். ஸ்கிமேட்டிக்கில் போடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ பிபிஹெச் சப்ளை எனக்கு ஒரு காயில் வழியாக. ஓகே, ஸோ எனக்கு இந்த இடத்துல இன்புட் ஆகும் Vin. ஸோ இது வந்து இன்புட், இந்த காயில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, ஸ்விட்சிங் இருக்குது. ஸோ பிடிஎஸ்னா இட் இஸ் லைக் அ பூட் கேப் தான் அது. ஸோ இந்த ஸ்விட்சிங்க்கு யூஸ் ஆகிற பூட் கேப். யூஸ்வலாக நம்மளுக்கு இருக்கிற சர்க்கியூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நம்ம யூஸ்வலாக பார்க்குற சர்க்கியூட்ஸில் எப்படி இருக்குனாக்கா இதே மாதிரி தான் வரும். எனக்கு ஸ்விட்சிங் நடக்கும். இந்த ஸ்விட்சிங்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு டயோடு ஒன்று இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி கேப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு வந்து கனெக்ட் இருக்கு. ஸோ இதுதான் யூஸ்வலாக இருக்கிற சர்க்கியூட்ஸ். ஓகே, பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு ஸ்விட்சிங் ஆகிட்டு திருப்பி எனக்கு உள்ளே தான் போகுது. எனக்கு ஐசிக்குள்ள இந்த ப்ராசஸ் எல்லாமே எனக்கு டயோட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா எனக்கு என்ன வருது, வி அவுட்டாக எனக்கு வெளியே வருது. புரியுதுங்களா? ஓகே, அதனால்தான் இந்த மாடலில் எனக்கு ஆனோட் லைன் ஷார்ட், ஆனால் என்னோட டிசியில் ஃபுல் ஷார்ட்டோ ஆஃப் ஷார்ட்டோ அந்த மாதிரி எடுக்கலை. ப்ளஸ் எனக்கு இந்த காயில் ஃபியூஸ் ஆகாமல் நல்லா இருக்கு. இந்த ரீசன்னால தான். ஓகேங்களா? ஸோ இப்போ எதுக்காக இந்த மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு புரியுதா? ஸோ முன்னாடி இருந்த ஃப்ளாவை ஆனோட் லைன் ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த காயில் ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதை ஓவர் கம் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு டிசைனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, அப்போது கன்ஃபார்ம் நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு ஆனோட் லைன் வந்து ஷார்ட்டில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஆனோட் லைனில் ஷார்ட் ஆகிறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ். ஓகே, அப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு இந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இது எனக்கு விசிபிளாகவே நல்லா தெரியுது. ஓகே, ஸோ இதோட கலர் எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சேஞ்ச் ஆகிருக்கிறது எனக்கு விசிபிளாகவே தெரியுது. ஸோ இந்த கலருக்கும் இதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ கன்ஃபார்ம் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஸோ இந்த கெப்பாசிட்டர் தான் எனக்கு ஷார்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த கெப்பாசிட்டர் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி அந்த 50 மில்லியாம்ஸ் லீக்கேஜ் வந்து ஷார்ட் கிளியர் ஆகிருக்கா இல்லையானு பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா எனக்கு இதில் எவ்வளோ கன்செப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரோஜின் மெத்தட் நான் போகிறேன். பை எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணால் ஓகே ஆகும். பட் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது தெரியல அப்படின்னாக்கா ரோஜின் மெத்தடுக்கு நான் போகிறேன். இன்கேஸ் இது வந்து ஹை கன்செப்ஷன் எடுத்தாக்கா இது நம்மளுக்கு வந்து காமிக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா எனக்கு எந்த லைன் ஷார்ட் ஆகிருக்குன்னு நம்ம பார்த்தோம், ஆனோட் லைன் ஷார்ட் இல்லையா. ஸோ ஆனோட் லைன்லேயே வோல்டேஜை நான் கொடுக்கேன். ஓகே, ஸோ ஆனோட் லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 வோல்டேஜ் 5 ஆம்ஸை நம்ம சப்ளை பண்ணலாம். எது ஹீட் அப் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தெரிஞ்சதா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த கெப்பாசிட்டர் தானே எனக்கு மெல்ட் ஆச்சு. அப்போ அந்த கெப்பாசிட்டர் தான் என்ன இருக்குது, எனக்கு ஷார்ட் ஆயிருக்கு. நீங்கள் திருப்பியும் இந்த ஷார்ட்டை கிளியர் பண்ணுறதுக்கு விபேட் சப்ளையில் நீங்கள் கொடுக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் விபேட் சப்ளையில் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா 50 மில்லியாம்ஸ் ரோசின் மெத்தட் ஒர்க் அவுட் ஆக போகிறதில்ல. ஸோ தெர்மல் கேமரா மெத்தடில் போகிறீங்க அப்படின்னாக்கா உங்கள் சார்ஜிங் ஐசி தான் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி காமிக்குமே தவிர இந்த கெப்பாசிட்டர் உங்களுக்கு ஹீட் ப்ரொடியூஸே பண்ணாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ சார்ஜிங் ஐசி ரிமூவ் பண்ணுவீங்க, திருப்பியும் செக் பண்ணுவீங்க, விபேட்டில் சப்ளை கொடுத்து பார்ப்பீங்க, சப்ளை ஆகாது, ஆட்டோ கன்சப்ஷன் எதுவும் இருக்காது. புது சார்ஜிங் ஐசி வைப்பீங்க, திருப்பி உங்களுக்கு ஆட்டோ கன்சப்ஷன் ஆகும். ஸோ எப்போவுமே எந்த லைன் ஷார்ட்டோ அந்த லைனில் வோல்டேஜ் கொடுங்க. கிளியராக புரியுதுங்களா? ஓகே, இப்போது இந்த கெப்பாசிட்டரை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாடலில் நீங்கள் ப்ளோயர் மூலிமா எதனா காம்பனெண்ட் இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. ஏன்னா அது லைட் ப்ரீ ஹீட் பண்ணாவோ அது பண்ணாவோ இது சீக்கிரமாக டெட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ டைட் வேல்யூவை நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா, என்னோட ஆனோடில் என்ன டைட் வேல்யூ வருதுன்ட்டு.
வந்து 3வது பின். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 400 ஆயிடு வெளியே வருது. முன்னாடி 112 சம்திங் 100 கிட்ட தான் நம்மளுக்கு காமிச்சது. இப்போ எனக்கு வந்து 400 கிட்ட எனக்கு வந்தது. போர்டு ஹீட்டப் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு செக் பண்ணுவோம். இன்னுமே கொஞ்சம் வந்து ஹையராக காமிக்கும். அப்போது எனக்கு வந்து ஷார்ட் என்ன இருக்குது, கிளியராக இருக்குது. ஸோ திருப்பி என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா டிசியில் கன்ஃபர்மேஷன் பண்ணுங்க. ஓகே, திருப்பியும் நம்மளுக்கு ஆட்டோ கன்சப்ஷன் எடுக்குதா இல்லையான்றது கன்ஃபர்மேஷன் நம்மளுக்குலாம். ஸோ டிசியில் சப்ளை பண்ணி நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ டிசியில் நம்ம சப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஆட்டோ கன்சப்ஷன் எதுவுமே எடுக்கல. அப்போ என்ன இருக்குது, நம்மளுக்கு ஷார்ட் வந்து கிளியர் ஆயிருக்கு. ஓகே, நீங்கள் இப்படியுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ விபிஹெச் லைனில் கூட நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கனாக்கா விபிஹெச் லைனில் சப்ளை பண்ணுறதுக்கு பயப்படுறீங்க. ஷார்ட் இருந்தால் ஆட்டோ கன்சப்ஷன் எடுக்க போகுது, ஷார்ட் இல்லை அப்படின்னாக்கா ஆட்டோ கன்சப்ஷன் எடுக்க போகிறது கிடையாது. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்னோட விபிஹெச் காயில் இருக்கா. ஸோ இது மேலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், வோல்டேஜை நீங்கள் சப்ளை பண்ணலாம். இப்பயும் எனக்கு ஆட்டோ கன்சப்ஷன் எதுவும் இல்லை. அப்போ எனக்கு விபிஹெச் லைன்லையும் ஷார்ட் இல்லைன்னு அர்த்தம். கிளியராக புரியுதுங்களா? ஓகே, இப்போது நமக்கு செட் ஆன் ஆகுதா இல்லையான்றதை பார்த்து ட்ரிகர் பண்ணி பார்க்குறேன். ஓகே, செட் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான். இது வந்து காம்ப்ளிகேட்டான ப்ராப்ளமே கிடையாது. ஸோ ஃபுல்லாக பூட்டை பார்க்கட்டும். செகண்ட் பூட் போயிடுச்சு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என் ஃபோன் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ டச்சும் ஒர்க் ஆகுது, எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாக்கா ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா கீழே வந்து கமெண்ட்டில் உங்கள் சஜஷனை போடுங்க. ஸோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.